பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய லூர்து அன்னையுடைய பக்தர்களே, ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் ஊர் திருவிழாவிலே ஒரு பெரிய வயசான சாமியாரை கூப்பிட்டு பிரசங்கம் வைக்க சொல்லுவாங்க. அப்பொழுது அவர் என்ன பிரசங்கம் வைத்தார் என்பது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கின்றது. ஏனென்றால் வருடம் ஒரே பிரசங்கத்தை தான் வைப்பார். அவர் கேட்பார், மனிதர்களே, காட்டி கொடுக்கிறாயா, ஓட்டம் பிடிக்கிறாயா, மறுதளிக்கிறாயா என்று சொல்வார். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சீடர்களாக மாற வேண்டும். இருப்பினும் நாம் வாழ்வதில்லை என்பதற்காக இந்த ஒரு வார்த்தையை அவர் சொல்வார். எனக்கு இன்னும் ஞாபகம், காட்டி கொடுக்கிறாயா, ஓட்டம் பிடிக்கிறாயா, மறுதளிக்கிறாயா என்று. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகதலா மரியாள் வழியாக தன்னை மறுதளித்த சீடரிடர்களும் தன்னிடமிருந்து ஓட்டம் பிடித்த சீடர்களிடம் அப்போஸ்தலரிடம் போய் சொல்லுங்கள் என்று சொல்கின்றார். நான் அவர்களுக்கு முன்பாக கலிலியாவுக்கு செல்வேன் என்று சொல்கின்றார். இதுதான் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு. நமது அன்றாட வாழ்க்கையிலே நமது உறவினர்கள் அல்லது நமது நண்பர்கள் நமக்கு ஏதாவது துரோகம் செய்துவிட்டால், நம்மை காட்டி கொடுத்து விட்டால், நமக்கு உதவி செய்யாவிட்டால் அன்றே அவருடைய உறவை முறித்து கொள்கின்றவர்களாக இருக்கின்றோம் நாம். ஆனால் கடவுள் அப்படி இல்லை. கடவுள் என்றுமே மாறாதவர். அவருடைய பேரன்பு என்றென்றும் உள்ளது. அவர் என்றும் இரக்கம் மிகுந்தவராக இருக்கின்றார் என்பதை இன்றைய நாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் மனிதர் அல்ல. மனிதருக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்றால், நாம் எவ்வளவுதான் அவருடைய அன்பை புறக்கணித்து தூரமாக செய்தாலும், ஊதாரி மைந்தனாக இருந்தாலும், நம்மை அணைத்து கொள்கின்ற ஒரு தந்தையாக இருக்கின்றார். நம்மை மீட்கின்ற ஒரு மகனாக இருக்கின்றார். நம்மை வழிநடத்துகின்ற தூய ஆவியாக இருக்கின்றார். எனவே இந்த பாஸ்கா காலத்திலே நமக்கு யாரெல்லாம் துரோகம் செய்தார்களோ, நம்மை யாரெல்லாம் மோசம் செய்தார்களோ, அவர்களை மன்னிப்பதற்கு தேவையான வரங்களை இந்த திருப்பலியில் நாம் ஜெபிக்க வேண்டும். தமிழ் கலாச்சாரத்தில் சொல்வார்கள், குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்று சொல்வார்கள். அந்த ஒரு பழமொழியை நமது வாழ்க்கையிலே, இன்றைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய அருளால் பயன்படுத்தி கொள்ளவும், அதை உபயோகித்து கொள்ளவும் பயன்படுத்தி நாம் ஜெபிக்க வேண்டும். நமது உறவினர்கள் நம் மீது எந்தவித பழியை போட்டாலும், நமக்கு துரோகம் செய்தாலும், நம்மை மோசம் செய்தாலும், அவர்களையும் மன்னிக்கின்ற ஒரு பேரருளை, பேரிரக்கத்தை இந்த திருப்பலியை நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.